Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Fish Podimas எப்படி பண்றதுன்னு தான். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம். Fish Podimas பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி ஒரு தக்காளி எடுத்து குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் யூஸ் பண்ண விருப்பம் இல்லாதவங்க காஞ்ச மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வரமிளகான்னு சொல்லுவாங்க, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கடுகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் ஃபிஷ் பொரிச்சு வச்சுருக்கேன். ஃபிஷ் பொடிமாஸ் பண்ணுறதுக்கு மீன் ரொம்ப முள் இல்லாத மீனாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபிஷ் பொடிமாஸ்க்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் உப்பு எடுத்திருக்கேன், எண்ணெய் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த மீனை குட்டி குட்டியாக பிச்சு போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டிருக்கோம். வாங்க மீன் பொடிமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். வெங்காயம் கருகிடக்கூடாது, அதனால அடிக்கடி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறமா வெட்டி வச்சிருக்கிற ஒரு தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள்,
இதில் இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா மீனில் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்து தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதில் மீனை சேர்த்துக்கலாம். இப்போது இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சோடு மல்லித்தழை, இப்போ நம்ம ஃபிஷ் பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிஷ், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்டான ஃபிஷ் பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.